அது எந்த அளவுக்கு மீறப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்களுடைய கொழுப்பை பயன்படுத்துகிற அளவுக்கு அது மீறப்பட்டிருக்குங்கிறப்போ அது அது ரொம்ப ஷாக்கிங் நியூஸ். பகவானுக்கு நேரடியாய் சமைக்கக்கூடிய அந்த பிரசாதத்துலையும் கூட, போகால கூட அதே நெய் தான் பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா திருப்பதி லட்டில் மட்டும்தான் அசுத்தம் இருக்குன்னு கிடையாது. நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய, பார்க்கக்கூடிய, ஏன் நம்மளுக்குள்ளேயே அவ்வளோ அழுக்கு இருக்கு. மாட்டு கொழுப்பு உள்ள ஒரு பொருளை பகவானுக்கு நிவேதனம் பண்ணீங்களே, அதனால பகவான் கலங்கப்பட்டிருப்பாரா? அடுத்த கேள்வி. ஆனால் நம்ம சாஸ்திரத்துல பாவ மன்னிப்பெல்லாம் கிடையாது. இதை வேண்டுமென்றே சில பேர் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகலாத் பக்திதாஸ், ஐஎஸ்கேஎம் பாண்டிச்சேரி புதுவை பிருந்தாவனம் ராதாகிருஷ்ணன் ஆலயத்திலேருந்து பேசுகிறோம். இப்போது தமிழ்நாட்டையும் உலகத்தையும் உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த லட்டு, அந்த பிரசாதம், அதில் மிருகத்தினுடைய கொழுப்புகளும் தாவரத்தினுடைய கொழுப்புகளும் கலந்துருக்கு அப்படிங்கிறது. தாவர கொழுப்பு கலந்ததை ஒன்றும் பெருசாக யாரும் கவலைப்படலை. ஆனால் மிருகத்தினுடைய கொழுப்பு அதில் கலந்துருக்கு அப்படிங்கிற செய்தி பக்தர்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு உருவாக்கியிருக்கு. அதனால் இது சம்பந்தமாக நம்ம ஒரு காணொளி செய்து இது சம்பந்தப்பட்ட தகவல்களை விளக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். முதல்ல இது பிரச்சனை என்ன அப்படிங்கிறது, மிருகத்தினுடைய அந்த கொழுப்பு அந்த நெய்யில் கலக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஆலயத்தில் எதுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணுறோம்? இப்போது நெய்யும் மாட்டோட கொழுப்பு தானே. சில பேர் கேள்வி கேட்பாங்க, நெய்யும் மாட்டோட கொழுப்பு தானே, அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் அந்த கொழுப்பை தனியாக பயன்படுத்த, சதையிலேருந்து வரக்கூடிய கொழுப்புக்கும் பால்லேருந்து வர கொழுப்புக்கு என்ன வித்தியாசம், ரெண்டும் மாட்டோட தானே அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம சாஸ்திரம் அப்படிங்கிறது பிரதானம், சாஸ்திர சக்ஷுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த நாட்டினுடைய சட்டத்திட்ட புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்களில் உள்ள சில விதிகள் சில நேரங்களில் குழப்பம் உருவாக்குற விதமாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் அதை பற்றி வாதிட முடியாது. அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிறது உள்ளபடி நம்ம பின்பற்றணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பசுவினுடைய பாலையும் பால்னால் வரக்கூடிய பொருள்களும் மனிதர்கள் உட்கொள்ளத்தக்கவை, பகவானுக்கு படைக்கத்தக்கவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்போனால், எங்களுடைய குரு, ஆன்மீக குரு தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவங்க சொல்கிறாங்க, நாகரிகம் உள்ள மனிதர்கள் மிருகங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை பால் மூலமாகவும், நாகரிகமற்றவர்கள் சதையாகவும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மிருகங்கள்லேருந்து வரக்கூடிய சத்து உடம்புக்கு தேவைப்படுது. அப்போ அதை ஒரு உயிரை ஹிம்சிக்காமல், ரத்தத்தை எடுக்காமல் பாலை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது மாட்டுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அந்த கண்ணோட்டத்தை தான் சாஸ்திரம் சொல்லுது. இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சில விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதியை நம்ம உள்ளபடி ஃபாலோ பண்ணணும். அந்தபடி பார்த்தீங்கன்னா, நெய் அப்படிங்கிறது உடலுக்கு உள்ளே உட்கொள்றதுக்கும், எண்ணெய்ங்கிறது உடலுக்கு வெளியில் பயன்படுத்துறதுக்கும் சாஸ்திரம் கொடுத்துருக்கு. அதனால் நெய்யால் ஆன பொருட்களை வைத்து தான் அந்த பிரசாதம் செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அஃப்கோர்ஸ் இந்த கலிகாலத்தில் நம்மளால் நெய் ரொம்ப எல்லாராலையும் பயன்படுத்த முடியாத காரணத்தினால நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அது தாவரத்தில் பண்ண தாவர பொருட்கள்லேருந்து வரக்கூடிய வெஜிடபிள் ஆயில், அதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்ம செய்கிறோம். ஆனால் அதுவே முறைப்படி தவறு தான். நம்ம நெய்யாலான பொருளை மட்டும்தான் பயன்படுத்துகிறது சாஸ்திரம். அப்போ ஆகம விதிகளை முறையாக பின்பற்றக்கூடிய ஆலயங்களில் கண்டிப்பாக சுத்தமான பசு, அதனுடைய நெய், எருமை நெய் கூட கூடாது, பசுவால் ஆன நெய்யை மட்டும்தான் வச்சு அந்த சுவாமிக்கு தலிகை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். அதை மீறக்கூடாது. அது எந்த அளவுக்கு மீறப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்களுடைய கொழுப்பை பயன்படுத்துகிற அளவுக்கு அது மீறப்பட்டிருக்குங்கிறப்போ அது அது ரொம்ப ஷாக்கிங் நியூஸ். ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. திருப்பதி ஆலயத்தினுடைய தலைமை பூஜாரி திருமிகு ராமன் தீட்சிதரு அவர்களுடைய பேட்டி இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 5 வருடங்களுக்கு முன்பே இந்த விஷயத்தை நான் சொன்னேன் அந்த அதிகாரிகள்கிட்ட. அதனால் அவங்க இதை பெருசாக எடுத்துக்கல. இதே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆலயத்தினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது
பக்தி இல்லாதவங்களால செய்யப்படக்கூடாது. டிடிடியில் மாற்று மதத்தினர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன மாதிரி ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆலய நிர்வாகம்ங்கிறது கற்றறிந்த ஒரு பற்றற்ற ஒரு பக்தர்களால் செய்யப்பட வேண்டிய, இப்போ திருப்பதி மாதிரி கோயில்களில் வைஷ்ணவர்களால் மட்டுமே ஆகம சாஸ்திரம் அறிந்த, அந்த திவ்ய பிரபந்தம் அறிந்த, பெருமாளுடைய மகிமை தெரிந்த ஒரு பக்தர் தான், இல்லை பக்தர்கள் கமிட்டி அந்த ஆலய நிர்வாகத்தை நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத இந்த நேரத்தில் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். இப்போ நடந்துருச்சு, மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு, அதை நிறைய பக்தர்கள் சாப்பிட்ருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ரமன் தீட்சிதர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் நெய்யில் மட்டும் இல்லை, பகவானுக்கு நேரடியாக சமைக்கக்கூடிய அந்த பிரசாதத்துலேயும் கூட, போகால கூட அதே நெய் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்ன செய்யறது, இது நடந்துருச்சு, என்ன செய்யறது அப்படின்னா ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இதை பற்றி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு திருப்பதி லட்டில் வந்து கொழுப்பு கலந்துருக்கா, இப்போ என்ன செய்யறது, என்ன பரிகாரம், சுவாமி வந்து தோஷப்பட்டுச்சா, கோயிலுக்கு தோஷப்பட்டுச்சா, அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலம் கலிகாலம், கலிகாலம். இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் 45வது ஸ்லோகம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பும்சாம் கலிகிருதான் தோஷான் திரவிய தேசாத்ம சம்பவான் சர்வான் ஹரதி சித்தஸ்தோ பகவான் புருஷோத்தமா. இது என்ன அர்த்தம்னா, பும்சாம் கலிகிருதான், கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கலியுகத்தினுடைய தாக்கத்தால், கலிகிருதான் அப்படின்னா கலியினுடைய தாக்கத்தினால, பும்சான்னா மக்கள், பொதுவாகவே மக்கள் கலியுகத்தில் அந்த கலியினுடைய தாக்கத்தினால தோஷம் இருக்குமா. எது தோஷம் இருக்கும்? திரவியன்னா பொருட்கள். நம்ம ஆலயத்தில் பகவானுடைய சேவைக்கு என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம், அதில் வந்து தோஷம். நம்ம சுத்தமான அரிசியை தான் பயன்படுத்துகிறோமா, சுத்தமான காய்கறி தான் பயன்படுத்துகிறோமா, சுத்தமான பொருள் தான் பயன்படுத்துகிறோமா, சுத்தமான நெய் தான் பயன்படுத்துகிறோமா, அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். இப்போ நம்ம திருப்பதி கோயிலில் வந்து அந்த நெய்யில் கொழுப்பு கலந்துருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வீட்டில் நெய் வாங்கி சாப்பிட்றோம், ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் போகிற நெய்யை தான் வாங்கி சாப்பிட்றோம். அது உண்மையிலே பசும்பால் தானாலும் எருமை பால் கலந்துருக்கா, இல்லை வேறு ஏதாவது கலந்துருக்கா நம்மளுக்கு தெரியுமா? ஏதோ அந்த லட்டுவில் மட்டும் கலப்பட்டுருக்கதா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் சில பேர்லாம் வந்து பக்தியில் சீரியஸ் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் வாங்கிலாம் சாப்பிடுவாங்க. அது என்னென்னலாம் கலந்துருக்கு, அது யார் சமைச்சாங்க, அது எப்படி, அது எந்த மாதிரி இழவுகளை ஏற்படுத்தும். அதனால் நம்ம ரொம்ப இந்த இஷ்யூவை பற்றி நம்ம உணர்ச்சி பூர்வமாக நம்ம வந்து இதை நாடுறதை விட்டுட்டு நம்ம அறிவு சார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். தோஷான் திரவிய, எல்லா பொருள்லையும் தோஷம் இருக்குது. தேசா, எல்லா இடத்துலையும் தோஷம் இருக்குது. ஆத்மானா நம்மளுடைய இயல்புலேயே தோஷம் இருக்குது. பொருளில் குறை இருக்குது, இடத்துல குறை இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்குள்ளேயும் குறை இருக்குது. சர்வான் ஹரதி, அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, சர்வான் ஹரதி சித்தஸ்தஹ பகவான் புருஷோத்தமராகிய பகவான் கிருஷ்ணர், அவங்க சித்தஸ்தஹ, சித்தன்னா உணர்வு. நம்ம உணர்வில், நம்ம இதயத்துக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள அந்த ஸ்ரீஹரி கிருஷ்ணரை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் சர்வான் ஹரதி, எல்லாம் அழிக்கப்பட்டுடும். ஹரதி அப்படின்னா அழிக்கப்பட்டுடும். அதாவது யார் ஒருத்தவங்க பகவான் கிருஷ்ணரை இதயத்தில் தாங்கிக்கிட்டு அவருடைய உணர்வில் அவங்க யார் ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வராங்களோ, கலியினால் வரக்கூடிய ஆதிக்கங்கள் என்னது, நம்ம பயன்படுத்துகிற பொருள்லேருந்து, இடத்துலேருந்து, நம்மளோட உணர்வுலேருந்து எவ்வளவுதான் தோஷங்கள் இருந்தால் கூட ஹரியை தாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த தோஷங்கள் இயல்பாகவே அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வந்து சுகதேவ கோஸ்வாமி விளக்குறாங்க. அதனால் நம்ம இதை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் அதே ஸ்கந்தத்தில், அதே 3வது அத்தியாயத்தில் 51வது ஸ்லோகத்தில் விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்க அப்படின்னா, கலேர் தோஷநிதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகாகுணான் கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கப்பரம் பிரஜே. கலவு தோஷநிதே ராஜன், அதே திரும்பி சொல்கிறாங்க. கலியுகம் ஃபுல்லாகவே தோஷம். கலவு தோஷநிதே ராஜன்னா வந்து பரீட்சித் மகாராஜன். பரீட்சித்துக்கிட்ட சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், கலவு தோஷநிதே ராஜன்,
கலியுகம் முழுசுமே தோஷம்தான். அஸ்திகி ஏகோ மகாகுணான், இருந்தால் கூட ஒரு மகாகுணம் மட்டும் கலிகாலத்தில் இருக்குமா. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஒரு விஷயத்தை தவிர கலிகாலத்தில் எல்லாமே தோஷம். அப்போ திருப்பதி லட்டு மட்டும் தோஷம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நெய் மட்டும் தோஷம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிட்டையும் தோஷம் இருக்குது, போகக்கூடிய பக்தர்கள்ட்டையும் தோஷம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, உதாரணத்துக்கு ஆலயத்துக்கு போயிட்டுருக்குறோம், ஆலயத்துக்கு போயிட்டுருக்கோம், நீங்கள் ஒரு பப்ளிக் பேருந்து இதில் போகிறீங்க, இல்லை ஒரு நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, புகை வண்டியில் போகிறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க, அவர் ஏதாவது ஒரு ஃபியூனரல் போயிட்டு வந்திருக்கலாம், ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம், அவரை தொட்டுட்டு நீங்கள் போவீங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணாங்க, ஷேவ் பண்ணிவிட்டு குளிக்காமல் உட்காந்துருப்பாங்க, அவங்கள தொட்டுட்டு போவீங்க. இப்போ இதெல்லாம் தோஷம் தானே. கலிகாலத்தில் நம்மளால் தோஷத்தை அவாய்ட் பண்ணவே முடியாது, எங்கே பார்த்தாலும் தோஷம்தான். அதான் சொல்கிறாங்க, திரவிய தேச ஆத்மா எல்லாத்துக்குள்ளேயும் அழுக்கு இருக்குது, தோஷம் இருக்குது. அப்போ அந்த ஒரே ஒரு மகாகுணம் மட்டும்தான் கலியுகத்தில் இருக்குது. அது என்ன? கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ண கீர்த்தனம் மட்டும்தான் இந்த கலிகாலத்தில் சந்தோஷம் அளிக்கக்கூடிய தோஷமில்லாத ஒரே விஷயம்தான். முக்த சங்க பரம் ரஜேத், முக்தி அளிக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிநாமம் மட்டும்தான். இது ஒன்று மட்டும்தான் கலிகாலத்தில் ஒரு நல்ல குணமே தவிர மற்றபடி எல்லாமே தோஷம்தான். அதனால் நம்ம இதை உணர்வுபூர்வமாக நம்ம ரொம்ப கலங்கி போயோ இல்லை மற்றவங்க நம்மளை பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய விஷயமோ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா திருப்பதி லட்டில் மட்டும்தான் அசுத்தம் இருக்குன்னு கிடையாது, நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய பார்க்கக்கூடிய ஏன் நம்மளுக்குள்ளேயே அவ்வளோ அழுக்கு இருக்குது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பூஜாரி ஒரு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறப்ப சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் சில மந்திரங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த மந்திரங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தது, அந்த மந்திரங்களோட பவர் என்ன, அதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு எந்த வஸ்துவாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாகவே இருந்தாலும் பகவானுக்கு நம்ம அடிக்கிறோம்னு சொன்னால் அவர் பவித்திரம், பகவான் எப்போவுமே புனிதமானவர். அப்போ அவருக்கு நம்ம எப்போவுமே இந்த பெஸ்ட் விஷயத்தை தான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நாட்டினுடைய பிரதமர் வராருன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எல்லா ஆகச்சிறந்த விஷயத்தை தான் கொடுப்போம். அவருக்கு நீங்கள் இருக்கிறதுலையே சிறந்த விஷயத்தை தான் ஒரு பிரதமருக்கு கொடுக்க முடியும். பகவானுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் இருக்கிறதுலையே இது பெஸ்ட்டு சிறந்த விஷயத்தை தான் பகவானுக்கு கொடுக்கணும். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை எப்போவுமே அப்படி இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? என்ன கிடைக்குதோ அதை தான் கொடுக்க முடியும். பகவானுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் கொடுக்க முடியும். ஆனால் உண்மை என்னன்னா இருக்கிறதுலையே சிறந்த விஷயத்தை தான் பகவானுக்கு கொடுக்கணும். ஆனால் நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் அபவித்ரோ பவித்ரோ வா சர்வாவஸ்தும் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சப்யாப்யந்தரம் சுச்சிஹி ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு. இந்த மந்திரம் ஜெபிக்காம எந்த பூஜாரியும் பகவானுக்கு நிவேதனம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஓம், எந்த மந்திரமே ஓம்ங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகும். ஓம் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில், பிரணவக சர்வவேதேஷு, நான் தான் பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது. ஓம் அப்படிங்கிற பிரணவம் கிருஷ்ணர் குறிக்கும். அப்போ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓம் அபவித்ரோ பவித்ரோவா, அது பவித்திரம்னா சுத்தம், தூய்மையானது. இது தூய்மையாக இருந்தாலும் சரி, தூய்மையாக இல்லாட்டியும் சரி. ஓம் அபவித்ரோ பவித்ரோவா. அபவித்ரோன்னா சுத்தம் இல்லை, பவித்திரம்னா தூய்மையாக இருக்குது. சுத்தமாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன் பகவானே, நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன், சுத்தமாகவும் இருக்கலாம் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம். சர்வாவஸ்தும் கதோபிவா, அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் வச்சிருக்கலாம். எஸ்மரேத் புண்டரீகாக்ஷம், புண்டரீகாக்ஷா, அக்ஷான்னா கண்கள், புண்டரிகா அக்ஷான்னா தாமரை விழிகள். தாமரை போன்ற விழி கொண்ட அந்த கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, அவரை நினைத்து கொண்டு சப்யாப்யந்திர சுச்சிஹி, அந்த அந்த ஒரு பகவானுக்கு ஒன்று கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த பொருள் இயல்பாகவே சுத்தமாயிடும். ஒரு தூய்மையற்ற பொருளாகவே இருந்தால் கூட விஷ்ணுவை நினச்சிக்கிட்டு விஷ்ணு ஸ்மிருதியில் விஷ்ணு ஸ்மரணத்தில் நம்ம அந்த பொருளை அந்த விஷ்ணுவுக்கே கொடுக்குறோன்னு சொன்னால் அது எவ்வளவு தூய்மையற்ற பொருளாக இருந்தால் கூட தூய்மையாகிடும். அதனால் நம்ம வேணும்னே போய் நான் மாமிசத்தை வெட்டி கொடுக்கலாமான்னா அது கொடுக்கக்கூடாது, அது தவறு. அது வேணும்னே இதை செய்யக்கூடிய பாவம். தெரியாமல் வரக்கூடிய தோஷங்களை பகவான் மன்னிச்சிருவார். மன்னிக்கிறது இல்லை, அதை புனிதப்படுத்திடுவார். அது என்னென்ன மாசுக்கள் இருக்கோ, என்னென்ன அழுக்கு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துறாரு. ஏன்னா பகவானுக்கு என்ன ஒரு பேருனா பாவகிரகி ஜனார்தனான்னு ஒரு பேர் இருக்கு. பாவகிரகி, பாவகிரகின்னா பகவான் உங்களுடைய பாவத்தை மட்டும்தான் பார்ப்பார், நம்மளுடைய உணர்வு மட்டும்தான் பார்ப்பாரை தவிர நம்ம என்ன கொடுக்குறோன்னு பகவான் பார்க்க மாட்டார்.
என்ன உணர்வில் கொடுக்குறோன்னு தான் பார்ப்பேன். அப்போ அன்போட ஒரு விஷயத்தை நீங்கள் பகவானுக்கு கொடுக்குறீங்க, அதில் சில கலப்படங்கள் இருக்குது. இப்போ திருப்பதி மாதிரி இப்போ அதில் வந்து சில மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு, இப்போ அது மாமிசங்கள் கலந்துருக்கு, இல்லை தாவர கொழுப்பு கலந்துருக்கு. அப்போது பகவான் நீங்கள் தெரியாமல் கொடுக்குறீங்க, பகவான் என்ன பண்ணுறாரு, அதை புனிதப்படுத்திடுறாரு. அதை புனிதப்படுத்திக்கிட்டு புனிதமான விஷயத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு பொருளுமே அதில் மாமிசம் இருந்தால் கூட, அதில் மாட்டுக்கொழுப்பு இருந்தால் கூட அது கண்டிப்பாக புனிதமானது. அதனால் லட்டு சாப்பிட்றவங்களோ எது சாப்பிட்றவங்களோ பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் அது புனிதமற்றதாக இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அதனால் யாருமே வந்து கலங்கமான விஷயத்தை சாப்பிடலை. விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் பண்ணி வந்த காரணத்தினால, பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணி வந்த காரணத்தினால அது சுத்தமானதான் சாப்பிட்டுக்கிறீங்க. அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஹரிநாமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்போ நம்ம பார்த்த 3 ஸ்லோகத்துலையுமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹரியினுடைய நாமம், ஹரியினுடைய ஸ்மரணம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பத்மபுராணத்தில் ஸ்லோகம் இருக்கு, நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண சுத்த நித்திய முக்த அபிநத்வா அண்ணாமநாமினக. பகவான் கிருஷ்ணருடைய நாமத்துக்கும், நாம சிந்தாமணி கிருஷ்ணா, கிருஷ்ணருடைய நாமம்ங்கிறது சிந்தாமணி கல் மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்குமா. அந்த கல் சிந்தாமணி ஒரு கல் இருக்குது, கேட்டதெல்லாம் கொடுக்குற சக்தி கொண்ட கல். நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்யா, அது ஒளி பொருந்தியது. சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண முழுமையானது. முழுமையானதுன்னா ஹரிநாமம் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வாயை திறந்து ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாலே எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போன மாதிரி, எல்லா தீர்த்த யாத்திரைக்கும் போன மாதிரி, எல்லா யாகங்களும் பண்ண மாதிரி, இது மட்டுமே போதும். எல்லா விக்கிரகங்களுக்கும் பூஜை பண்ண மாதிரி, 108 திவ்ய தேசங்கள் பார்த்த மாதிரி, எதுவுமே தேவையில்லை. பூர்ண சுத்த, சுத்தம்னா கம்ப்ளீட்லி பியூர், புனிதமானது. பூர்ண சுத்த நித்திய, நித்தியன்னா நிரந்தரமானது, அது யாரும் உருவாக்கல, எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த மந்திரம். நித்திய முக்த, முக்தினா முக்தி அளிக்கக்கூடிய, நித்திய முக்த அபிநத்வான் நாம நாமினக. பகவானுடைய கிருஷ்ணருக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது. அதுதான் ஹரி ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த விஷ்ணு அந்த மந்திரத்தை, அந்த பேரை சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லா பொருளுமே தூய்மை அடைந்து விடும். இதற்கு எந்த விதமான பரிகாரமுமே தேவையில்லை. மகாராஜன் சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவத்தில், பொதுவாகவே விஷ்ணுவனுடைய பக்தர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படியே அவங்க பாவம் செஞ்சால் கூட அதற்கு அவங்க எந்த விதமான பிராயச்சித்தமே எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க செய்யக்கூடிய பக்தியே பிராயச்சித்தம் தான். அவங்க செய்யக்கூடிய ஹரி பஜனா, ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்ணுறது, அந்த ஹரிக்கு நம்ம சேவை செய்கிறது, அதுவே பிராயச்சித்தம் தான். தனியாக யாரும் எந்த விதமான பிராயச்சித்தமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எதுக்கு இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பதியில் எல்லாரும் வீட்டில் 6 மணிக்கு விளக்கேற்றி வைங்க, விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்கள், அந்த தோஷம் போயிருங்கிறாங்க. அப்போது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, வெறும் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. கலிகாலத்தில் ஓம் நமோ நாராயணா மட்டுமே போதும், அந்த விளக்கு ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை விளக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க நம்பிக்கையும் சேர்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுங்க, விளக்கு ஏற்றிட்டு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்கள். இதுதான் சாஸ்திரம். ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு. அப்போ நீங்கள் ஓம் நமோ நாராயணான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, இல்லை ஹரே கிருஷ்ணான்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இல்லை ஹரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, விஷ்ணுவோட பேரை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த தோஷமும் கிடையாது. இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த பூஜாரிகள் எல்லாருமே ஒரு அந்த பகவானுக்கு அந்த நிவேதனம் பண்ணதுக்கப்புறம், நிவேதனம் மட்டும் இல்லை, எந்த விதமான பூஜை அலங்காரம் பண்ணியிருக்கலாம், அபிஷேகம் பண்ணியிருக்கலாம், ஒரு யாகம் பண்ணியிருக்கலாம், எந்த விதமான சேவையும் பண்ணதுக்கப்புறமும் அவங்க சில மந்திரங்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஸ்ரீ அபராத சோதனா மந்திரம் அப்படின்னு பேர். அது என்ன மந்திரம் அப்படின்னா, முதல் மந்திரம் மந்திராஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனார்தனா யத் பூஜிதம் மயா தேவ பரிபூரணம் ததஸ்துமே. வேணா அர்த்தம் மந்திராஹீனம். ஏன்னா நம்ம சில பகவானுக்கு இந்த சேவை செய்கிறப்போ சில மந்திரங்கள் நம்ம சொல்ல மறந்துருக்கலாம், தவறுதான் சொல்லியிருக்கலாம், உச்சரிப்பு தப்பாக இருந்திருக்கலாம். கிரியாஹீனம், செய்யக்கூடிய செயல் ஏதாவது தப்பாக இருக்கலாம். பக்திஹீனம், இல்லை பக்தியே இல்லாமல் கூட பண்ணியிருக்கலாம். ஜனார்தனா கிருஷ்ணா எத் பூஜிதம் மயா தேவ பரிபூரணம் ததஸ்துமே, தயவு செஞ்சு அதை பூரணமாக்கிருங்க, நான் அறகுறையாக பண்ண விஷயத்தை முழுமை பண்ணிவிடுங்க ஜனார்தனா கிருஷ்ணா. இது முதல் மந்திரம்.
ரெண்டாவது மந்திரம், எத்தத்தம் பக்தி மாத்திரேன பத்திரம் புஷ்பம் ஃபலம் ஜலம் அவேதிதம் நிவேதிதம் தூ தத் கிரகானுகம்பையா. வேணா சொல்கிறாங்க, கிருஷ்ணா நான் குறையோடு தான் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் பழம் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு பூ கொடுத்துருக்கேன், இலை கொடுத்துருப்பேன், தண்ணி கொடுத்துருப்பேன், அது அன்போடு கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், தயவு செஞ்சு ஏற்றுக்குங்க, கருணையோட தயவு செஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்த ஏற்றுக்குங்க, நான் பிழைகள் பண்ணியிருந்தா கூட ஏற்றுக்குங்க. விதிஹீனம் மந்திராஹீனம் எத்கிஞ்சத் உபதத்திதம் கிரியமந்திரா விஹீனம் வா தத் சர்வம் ஷந்தும் அர்ஹசி. அப்போ சொல்கிறாங்க, ஒருவேளை நான் தவறுதலாக மந்திரம் சொல்ல தப்பாக சொல்லியிருந்தாலோ, சொல்ல மறந்துருந்தாலோ, இல்லை ரூல்ஸை நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைனாலோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் ஒரு பூஜாரி சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்படின்னு இவ்வளவு மந்திரங்களை அந்த பூஜாரி அந்த பகவானுக்கு ஒரு சேவை செய்யும்போது இவ்வளவு மந்திரங்களை அவங்க சொல்கிறாங்க, உச்சாரணம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஃப்கோர்ஸ் இது பெரிய விஷயந்தான், இருந்தாலும் இது அறியாமையினால் நடந்த விஷயங்கள், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறின விஷயங்கள். சில நேரங்களில் நம்மளால் நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது. பல ஆலயங்களில் உள்ள சுவாமி விக்கிரகங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு மத நம்பிக்கை இல்லாதவங்க, மாற்று மதத்தினர்கள்லாம் பழைய காலத்தில் படையெடுப்புங்கிற பேரில் தூக்கி எங்கேயோ போடலையா, அந்த விக்கிரகங்கள் நம்ம திருப்பி எடுத்து பூஜை பண்ணலையா? அதனால் நம்ம இதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாட்டுக்கொழுப்பு உள்ள ஒரு பொருளை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டீங்களே, அதனால் பகவான் கலங்கப்பட்டிருப்பாரா? அது அடுத்த கேள்வி. பெருமாள் களங்கம் அடைஞ்சிட்டாரு, ஆலயம் களங்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் எந்த நேரத்திலையுமே களங்கம் அடைய மாட்டார். பவித்ரம் அப்படின்னு ஒரு பேர், பவித்ரா எப்பவுமே புனிதமானவர் அப்படின்னு பேர். அதனால பகவானை எதுவுமே களங்கப்படுத்த முடியாது. அதனால தான் உபனிஷங்களில் ஒரு முக்கியமான உபனிஷம் ஈஷோபனிஷத், அது பகவானை எப்படி வர்ணிக்குதுன்னு அபாப வித்தம்னு சொல்றாங்க. அபாப வித்தம்னா பாவங்கள் தொட முடியாதவர், அபாப வித்தம் பாவங்கள் அற்றவர், பாவங்கள் அவரை தொடவே முடியாது, ஒரு பாவமே கிடையாது, எந்த விதமான அசுத்தமுமே அவரை தொட முடியாது. ஏன்னா எப்படி சூரியன் வந்த உடனே, உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு கட்டில் இருக்கும், ஒரு மெத்தை இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து சூரியனில் வச்சுருவோம், சூரியனுக்கு வெளிச்சத்தில் வச்சுருக்கோம். ஒரு 2 hours 3 hours வச்சிங்கன்னு சொன்னால் அந்த பொருள் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர்கிட்ட அசுத்தமான நிலையில் நீங்கள் போனீங்கன்னா கூட சுத்தமாகிடுவீங்க. இது பலமுறை பார்த்துக்கிறோம். வால்மீகி போன்ற ஒரு கொடூரமான ஒரு வழிப்போக்கன் ராமருடைய பேரை தலையீரா சொல்லியே புனிதம் அடைஞ்சான், மரான்னு சொல்லியே புனிதம் அடைஞ்சான், வேற எதுவுமே சரி. அவன் கிருஷ்ணருடைய பேரை சொன்னதுனாலேயே புனிதம் அடைகிறாங்க. அப்போது பாவங்கள் என்றுமே பகவானை தொட முடியாது. அதனால் திருப்பதி ஆலயம் இதனால அழுக்கடைஞ்சிச்சா? இல்லை, அது திவ்ய தேசம், ஆழ்வார்கள்லாம் போய் பாசுரம் பண்ண இடம், அவ்வளோ பக்தர்கள் தினமும் போய் வழிபடுற இடம். கண்டிப்பாக இதனால் பெருமாளோ கிருஷ்ணரோ இதனால் கலங்கப்படவே மாட்டாங்க. இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த திருப்பதி லட்டு இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அறியாமல் நிகழ்ந்த சம்பவத்துக்கு கண்டிப்பாக பகவான்கிட்டேருந்து மன்னிப்பு இருக்குது. ஆனால் இதை வேண்டுமென்றே சில பேர் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இதை வேணும்னே யாரெல்லாம் பண்ணாங்களோ, திருப்பதி ஆலயத்தில் இந்த நெய்யில் மாட்டுக்கொழுப்பை யாரெல்லாம் கடந்தாங்களோ அவங்க வேண்டுமென்றே பண்ணவங்களுக்கு பகவான் கண்டிப்பாக மன்னிப்பு கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். ஏன்னா பகவானுக்கு நம்ம அபராதம் பண்ணால் மன்னிப்பு கிடைச்சிடும். ஹரிஸ்தானே அபராதே தாரே ஹரிநாம் தொமஸ்தானே அபராதே நகி பரித்ரான். ஹரிக்கு நம்ம அபராதம் பண்ணால் மன்னிச்சிடுவார், கிருஷ்ணா தெரியாமல் பட்டேன் மன்னிச்சிடுவார். ஆனால் பக்தர்களுக்கு ஒருத்தங்க பாவம் விளைவிச்சாங்கன்னு சொன்னால், ஹரியினுடைய பக்தர்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விமோசனமே கிடையாது. அதனால் இத்தனை வைஷ்ணவர்களுடைய மனசு கஷ்டப்படுற அளவுக்கு செயல் செஞ்சவரும், அதே நேரத்தில் இப்போ அந்த வைஷ்ணவர்கள் கஷ்டப்பட்டு நம்ம சில பேர் கவலைப்பட்டு பேசுகிறப்போ அதை நினச்சி சந்தோஷப்பட்டு கைத்தொட்டி சிரிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிருஷ்ணர் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் பாவ மன்னிப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்த செயலுக்கான விளைவுகளை நம்ம ஏந்தியே ஆகணும். இன்னைக்கு பாவம் பண்ணால்
அதற்கான விளைவுகளை அனுபவிச்சே ஆகணும். பிராயச்சித்தம்ங்கிறது ஒன்று தான், ஹரிநாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே அப்படின்னு யார் ஒருத்தவங்க ஜபம் பண்ணுறாங்களோ, ஹரிநாமத்தை சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் பாவ விளைவு, பாவ மன்னிப்பு. வேறு யாருக்கும் பாவ மன்னிப்புங்கிறது கிடையாது. அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும். இதை தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்துங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா, ஜெய் பிரபுபாத்.